ஓடுகிற தண்ணி போல நம்ம வாழ்க்கை இருக்கணுங்க. ஏன் தெரியுமா? நிக்கிற தண்ணி ஒரே இடத்துல இருக்கிறதுனால சுற்றி சுற்றி அதோட அழுக்கு அங்கேயே இருக்கும். விஷக்கிருமிகள் அதுல இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓடுகிற தண்ணி எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிடுங்க. தினந்தோறும் அந்தந்த நாளுக்குரிய போராட்டங்களும் வேதனைகளும் சோர்வுகளும் நமக்கு நிறைய இருக்குது. அதை பார்த்து பார்த்து சோர்ந்து போய் அங்கேயே இருந்தா நம்முடைய வாழ்க்கையும் தேங்கி கிடக்கிற தண்ணீர் போலவே பயன்படுத்த முடியாதபடி ஆயிடுங்க. பைபிள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நாளைய தினத்தை நாம ஏங்க இன்னைக்கு யோசிச்சு இந்த நாளையும் வருத்தம் மிகுந்ததா மாத்திக்கொள்ளணும்? ஓடுகிற தண்ணி போல கடவுளுடைய துணை கொண்டு ஒவ்வொரு நாள் போராட்டங்களையும் வெற்றியா கடந்து போவோம். எல்லா நேரமும் கடவுள் நம்மோடு இருப்பார். God bless you.